வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபினே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபினே. வணக்கம். நம சிவாய. நான் உங்கள் ஜோதிடர் சசி சங்கர நாராயணா ஆஸ்ட்ரோ ரிசர்ச் ஃபீல்டிலிருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ உதாரணமாக நம்ம இந்த 12 கட்டங்கள் இருக்குது. இந்த 12 கட்டங்களில் சூரியன் இடத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அனைவருமே இந்த ஜோதிடத்தை மக்களுடைய நன்மைக்காகத்தான் விட்டு சென்றிருக்காங்க. அவங்க ஏற்படுத்திய இந்த ஜோதிடத்தை நாம எளிய முறையில் மக்களுக்கு சொல்றது, இந்த யூடியூப் மூலமாக சொல்றதுல இறைவன் ஆசையோட சொல்றது என்று பெருமைப்படுறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்க 9 கிரகங்கள்ங்கும் போது சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், இப்படி 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களோட 27 நட்சத்திரங்கள் 12 பாவகம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 வீட்லையும் எந்த இடத்துல உட்காருது என்பதை பொறுத்து தான் இப்போ தினமும் சூரியன் காலையில் 6 மணியிலிருந்து 6 மணிக்கு உதயமாகிறது, 6 மணிக்கு அஸ்தமனமாகுது. இதை பொறுத்து தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில இந்த சூரியனை பேஸ் பண்ணியும் சந்திரனை பேஸ் பண்ணி தான் ஒருத்தர் லைஃப் ஸ்டைல் இருக்கு. இதை நம்ம இந்த ஜோதிடத்தை ஆராய்ச்சி பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, சூரியன் ஆன்மகாரகன், சந்திரன் உடல்காரகன். அப்போ இந்த ஆன்மகாரகன், ஆன்மா ஏற்கனவே செய்த கர்ம வினையின் பயனாகத்தான் இந்த ஜென்மத்துல நம்ம புறப்படுத்த வந்திருக்கோம். இந்த பிறப்பு ஏற்கனவே செஞ்ச கர்ம வினையின் பயனாகத்தான் இந்த பிறப்பை எடுத்து வந்திருக்கிறோம். அப்போ இந்த ஆன்மா உடலில் புகுந்து அந்த கர்ம வினையை செய்ய தூண்டுது. அப்போ ஏற்கனவே செய்த கர்மாக்கள் இந்த ஜென்மத்திலே நம்ம அனுபவிக்கணுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நல்லது செஞ்சிருந்தாலும் கெட்டது செஞ்சிருந்தாலும் அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இதுல நம்ம நல்லதே செஞ்சிருக்கிறோம், நன்மையே செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா இறைவன் பாதத்தை போய் அடைவது எளிதான வழி. ஒவ்வொரு முறையும் என்னுடைய வீடியோல தான் நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இறை தொண்டு நற்காரியங்கள் செய்வதன் பலனாக இறைவன் பாதத்தை போய் அடையலாம். இதுதான் சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் சொல்லி வச்சுட்டு போனது. அதை நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லது, நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. பாகங்கள் செய்யாம ஒருவருக்கு நன்மையே செய்ய முடியும் அப்படின்னா அது இறைவன் நமக்கு கொடுக்குற வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ அதை விடுங்க. இப்போ நம்ம அந்த 12 பாவங்கள் நம்ம ஃபர்ஸ்டா பார்ப்போம். இந்த 12 பாவங்கள்ல மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 பாகங்கள், இந்த 12 பாகங்கள்லயும் 1வது மேஷம், 2வது ரிஷபம், 3வது மிதுனம், இப்படி இந்த 12 பாகங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நமக்கு சொல்லும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ மேஷங்கிறது நெருப்பு வீடு. மேஷங்கிறது நெருப்பு, நிலம், காற்று, நீர். நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர். இப்படி இந்த பஞ்சபூதங்கள் தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த 12 பாவங்களும் அமைச்சிருக்காங்க சித்தர்கள். அப்போ இந்த 12 பாவங்கள்லையும் ஆண் ராசி, பெண் ராசி, ஆண் ராசி, பெண் ராசி, ஆண் ராசி, பெண் ராசி, ஆண் ராசி, பெண் ராசின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பிரிச்சிருக்காங்க. சரம், உபயம், ஸ்திரம் அப்படின்னு இந்த ராசிய
பிரிச்சிருக்காங்க. சர உபயம் ஸ்திரம், அதாவது சரராசி, ஸ்திரராசி, உபயராசி இப்படி வகைப்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு பாவகங்களையும் வந்து வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஏன் இதை வகைப்படுத்தினாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தருடைய பிறப்பு எதுவும் அமையுது அப்படின்னாக்க அந்த அமைப்பு எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்ல அவர் பிறக்கிறாரு, எந்த சூழல்ல பிறந்து வளர்ந்து வாழ்க்கை சூழல் அவருக்கு அமையுது அப்படிங்கிறத சொல்றதுக்காக இதெல்லாம் பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பாவத்திலும் 3 பெரிய ராசிகள், அதாவது 3 நட்சத்திரங்கள், 3 நட்சத்திரங்களை வந்து சித்தர்கள் வகுத்திருக்காங்க. எப்படின்னு கேட்டாக்க, இப்போ மேசராசின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேசத்துல வந்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படிங்கிற இந்த 3 நட்சத்திரங்களையும் ஏற்படுத்தி இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் 4 பாதங்களை வச்சிருக்காங்க. இப்போ அந்த 3 நட்சத்திரங்களுக்கும் 4 பாதங்கள், அந்த 4 பாதங்களுக்கும் டிகிரி 0 முதல் 3.20 டிகிரி அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு பாவகமும் 0 முதல் 30 டிகிரி வரைக்கும் ஒரு பாவகத்தை பிரிச்சிருக்காங்க. ஏன் பிரிச்சாங்க அப்படின்னு கேட்டா, எந்த பாதத்துல வந்து ஒருத்தருடைய லக்னம் விழுகுது, லக்ன புள்ளி எங்க விழுகுது அப்படிங்கிறத ரொம்ப அக்யூரேட்டா அவருடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்படி 0 முதல் 360 டிகிரி ஒரு பாவகம் அப்படிங்கிறது 30 டிகிரி, 12 × 30 360 டிகிரி. 360 டிகிரியில வந்து இந்த ஜாதக கட்டத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இதுல நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதை பிரிச்சு ஆண் பெண் ராசி, சரஸ்திர உபயம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நீர் நெருப்பு காற்றுன்னு பஞ்சபூதங்களையும் பிரிச்சிருக்காங்க. இதுல 27 நட்சத்திரங்களையும் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க அதை பிரிச்சிருக்காங்க. 27 நட்சத்திரங்களையும் பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை. இப்போ 27 நட்சத்திரங்கள்ல அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாக, அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், புராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்படி அஸ்வினி முதல் 27 நட்சத்திரங்கள், ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்களையும் இந்த 12 பாவகங்களுக்குள்ள கொடுத்து, இந்த 12 பாவகங்களை கொடுத்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிருகம் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு அஸ்வினி நம்ம எடுத்தோம்னாக்க, அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி வந்து அதுக்கு அதிபதி 9 கிரகங்கள் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா கேது. இப்போ அந்த கேதுவனுடைய திரி நட்சத்திரங்கள் சொன்னோம்னாக்க அஸ்வினி, மகம், மூலம், இப்படி இந்த 3 திரி நட்சத்திரங்களையும் அங்க கொடுத்து, அந்த திரி நட்சத்திரங்களுக்கு மிருகங்களையும் கொடுத்து, அந்த மிருகங்கள் எந்த மாதிரியான குணாதிசயங்கள்ல இருக்குங்கிறதையும் கொடுத்து ஜோதிடத்தை வகுத்து வச்சிருக்காங்க சித்தர்கள். இப்ப இதை பேஸ் பண்ணித்தான் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒருத்தரை வந்து எப்படியெல்லாம் அவங்களுடைய பிறப்புகள் இருக்கு, அவங்க ஜாதகத்துல எந்த மாதிரியான வளர்ச்சிகள் இருக்குது, பொருளாதார ரீதியாக அவருக்கு எந்த மாதிரியான வளர்ச்சிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதன் மூலமா நம்ம வந்து அவருக்கு தெளிவாக சொல்லலாம். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். என்னை தொடர்பு கொள்வதற்கு கீழே ஸ்க்ரோல்ல நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பரை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஜாதகங்கள் முறையாக நம்ம சொல்லப்படுது, எல்லாத்துக்கும் வந்து கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.